வெல்கம் டு அனிகா கிச்சன். நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால இந்த கிச்சனை நம்ம சிக்கன் வந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம கேஎஃப்சி செய்ய போகிறதுனால நம்ம கேஎஃப்சி செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கன், கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர், உப்பு, நவீன் சிக்கன் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா எல்லாம் போட்டு நான் ஊற வச்சுருக்கேங்கன்னு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிட போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம ஊற வச்ச சிக்கனு, அது நம்ம பெரட்டி எடுக்க போகிற மசால்கள், நம்ம ஐஸ் தண்ணி, இது மூணையும் பரட்டி தான் இணையவசம் செஞ்சாலே காசு ரொம்ப ஒரு தடவை செஞ்சதை பார்த்துக்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன். என்ன நம்ம விதவிதமாக காஞ்சி இருக்கு, நம்ம எடுத்து பரட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கனை எடுத்துக்கலாம். நம்ம பரட்டி சிக்கன் அந்த மாவில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஐஸ் தண்ணியில் விட்டு எடுத்துக்கலாம். ஐஸ் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திரும்பி எடுத்து அந்த மாவில் விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சிக்கனும் செய்ய போகிறேன். வாங்க செய்யலாம். என்ன மிதமான சூழல் வைக்கணும், ஃபீல் வச்சிடாதீங்க. நம்ம மிதமான சூழல் வச்சு மிதமான இதுலேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். கேவிசியா எல்லாம் நமக்கு வந்து இப்படி சூப்பராக கிடைக்கும். நம்மளுக்கு என்ன குக்கிங் நம்ம கேஎஃப்சி நல்லா வெந்து இருக்கு. இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்ப்போம். சூப்பராக இருக்கும் நம்ம கேஎஃப்சி. இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு ஒரு தெரியுமா நம்ம வீட்டிலே தயார் பண்ணால் ரொம்ப நல்லா சூப்பராகவும் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். வச்சு ஸ்டார்ட். மைனஸோட சிக்கன் சாப்பிடுங்களா? உள்ள சிக்கன், நம்ம போட்ட மசாலா எல்லாமே செம்மையா சூப்பராக இருக்கு. இந்த சிக்கனு கேஎஃப்சி சிக்கன் இன்னைக்கு நம்ம சூப்பராக செஞ்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே பெல் பண்ணுங்க. பாய். சபர் லைக் பண்ணுங்க.